Praise the Lord, hallelujah, glory to God. So இந்த யூத் கேன் ப்ரோக்ராம் மூலமா உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காட் நம்மளோட பேசுகிறதான வேத வசனத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, மோசேவை குறித்து கர்த்தர் பேசின அருமையான வார்த்தை என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். என் வீட்டில் மோசே எப்பயுமே உண்மையா இருப்பான்னு காட் அவ்வளோ அழகா மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் இந்த சாட்சி கொடுக்க முடியுமா? இந்த மெசேஜ் கேட்கிற அருமையான பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் என் வீட்டில் என் பிள்ளை எப்பயுமே உண்மையா இருப்பான் அப்படின்னு சாட்சி சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, எல்லா இடத்துலையுமே மாய்மாலம் ஆகிப்போச்சு. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நடிக்க வேண்டியதாகுது. வீட்டில் நடிக்க ஆரம்பிச்சது, காலேஜில் நடிக்க ஆரம்பிச்சது, இப்போ சர்ச்லேயும் நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாய் பழகுற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லா இடங்களிலும் ஒரு விதமான மாய்மாலம் தெரிகிறது. என்ன ஆனாலும் கேட்கும்பொழுது பேசும்பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, அதுக்கப்புறம் பார்த்தா உண்மை இல்லை, அதில் ரியாலிட்டி இல்லை, அதில் உண்மையாக நம்ம நடந்துக்கணுமேன்ற எண்ணமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மளை படைத்து நம்மளை வளர்த்து நம்மளை இதுவரைக்கும் பத்திரமா வச்சுருந்துருக்கிறாரு. நம்மளை அவர் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த வீட்லேயே நடிக்கிறோம், சொந்த காரியத்திற்கே நம்ம நடிக்க ஆரம்பிக்கிறோம். எதனா பணம் வேணும், எதனா செய்யணும்னா வீட்டில் எதுக்காவது தேவையில்லாமல் நடித்து வாங்க வேண்டியது. ஏன் அந்த ஒரு அவல நிலைமை? ஏன் சொந்த வீட்டில் நடிக்கணும்? இல்லை, நம்ம உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க பழகுங்க. இன்னொரு காரியத்தை பார்க்குறோம், வெளியில் போகும்போது மற்ற காரியங்களை போகும்போது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட அந்த இடத்துல போய் தேவையில்லாமல் நடிக்க வேண்டியதாக இருக்குது. முதலாவது நம்ம நடிக்கிறத விடணும், அந்த முகமுடியை கழட்டி போடணும். நாம் யார், நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்மளுடைய ரியாலிட்டி என்ன, அதை வெளிப்படுத்துங்க. பாருங்க, மோசே தான் வீட்டில் உண்மையாக இருக்கிறத குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சாட்சி கொடுக்குறாரு. அந்த சாட்சி நமக்கு வேணும். நம்ம சொந்த வீட்டில் சாட்சியாக இருக்கணும், சொந்த சர்ச்சில் சாட்சியாக இருக்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு சாட்சியாக வாழணும். ஹல்லேலூயா. ஸோ தேவையில்லாமல் ஏன் நடிக்கணும்? நடிக்கும்பொழுது நம்மளுடைய ரியாலிட்டி அங்கே இல்லாமல் போகுது. நம்ம உண்மையாக நம்மளால வாழ முடியல. வசனம் சொல்லுது இல்லையா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானே. நமக்கு ஆசீர்வாதம் வராததுக்கு இது ஒரு காரணம் தான். ஏன்னா எங்கே போனாலும் நடிக்கிறோம், எங்கே பார்த்தாலும் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முகமுடியை போட்டுக்கிறோம், நம்ம அந்த முகமுடிக்கு பின்னாடி இருக்கிறோம். நம்மளுடைய உண்மை முகம் என்ன, அதை வெளியில் கொண்டு வரலாம். ஏன் நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்? பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடிக்கிறதுக்காக அழைக்கவே இல்லை. இன்னைக்கு வெளியில் நிறைய பேர் நடிக்கிறாங்க, அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவாது. நீங்கள் உண்மையாக இருக்கிறது தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி ஆண்டவர் அழைத்தார்? பாவத்தில் இருக்கும்போது தான் அழைச்சாரு. இன்னும் அந்த பாவ சாயலோட, தேவையில்லாத நடிப்போட, மாய்மாலத்தோட, தேவையில்லாத எண்ணங்களோட, தேவையில்லாத சீன் கிரியேட் எதுக்கு? நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கும்போது நம்ம ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் எங்கே போய் என்ன வேஷம் போட்டுட்டு யார் முன்னாடி என்ன ஸ்பீச் கொடுத்தாலும் நீங்கள் பேசுகிற 10வது நிமிஷத்தில் நீங்கள் யாருன்னு உங்கள் பேச்சு காமிச்சு கொடுத்துரும். அப்போது அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாமல் கடவுளுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு, மனுஷன் முன்னாடி அசிங்கப்பட்டு நீங்கள் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எங்கேயும் நடிக்க வேண்டாம், நம்ம ரியலாக இருக்கலாம். ஒரு முறை பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, புறஜாதிகளோடு உட்கார்ந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு யூதர்கள் அந்த இடத்துல கடந்து வருவாங்க. அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவார்னா ஒதுங்கிடுவார். அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ அந்த இடத்துல பவுல் கேட்பார். பவுல் அந்த இடத்துல வந்ததுமே சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ ஏன் இந்த மாதிரி நடிக்கிற? ஸோ நீ இந்த முறையின்படி சாப்பிட்டு இருக்க, யூதர்களை பார்த்தது ஏன் பண்ற? இப்போ பேதுரு பண்ணதை பார்த்த உடனே எல்லாரும் அதே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிச்சோம் என்றால் அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, யூதர்களும் மாய்மாலம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம பண்ற ஒரு தப்பு நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்களும் மாய்மாலம் பண்ண வச்சிருது, தேவையில்லாமல் நடிக்க வச்சிருது. இல்லை, உண்மையா இருப்போம். கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சாரு. உண்மைக்கு மிஞ்சி எல்லாமே பாவத்தில் தான் முடியும், தேவையில்லாத காரியத்தில் தான் முடியும். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருங்க. கடவுள் சொல்ற சாட்சியில உங்களை பார்த்து கடவுள் சொல்லணும், என் பிள்ளை எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டா இருப்பான். அவன் சர்ச் ஆனாலும் சரி, வீடானாலும் சரி, காலேஜ் ஆனாலும் சரி, எங்க விட்டாலும் அவனுடைய உண்மை தன்மை இதுதான், அவனுடைய முகம் இதுதான், அவனுடைய வார்த்தை இதுதான், அவனுடைய வாழ்க்கை இதுதான் என்று ஒரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துவார். ஆனால் நாம் அப்படி இல்லை. எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானிப்போம். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் மோசே பார்த்து சொன்ன சாட்சி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என் பிள்ளை எங்க இருந்தாலும் பர்ஃபெக்ட், அவன் தப்பா இருந்தா கூட அவன் அப்படிதான் வெளிப்படுத்துவான், என் பொண்ணு இப்படிதான், அவளுடைய கேரக்டர் இப்படிதான், அவள் இப்படிதான் வெளிப்படுத்துவான். தன்னுடைய வெளிப்படுத்தலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும்னு வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அதல்ல. கர்த்தர் கொடுக்குற சாட்சி தான் உண்மை உள்ள சாட்சி. கர்த்தருக்காக வாழுங்க, உண்மையோடு இருங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லணும், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள பிள்ளை என்று உங்களை பார்த்து சொல்லணும். ஸோ அந்த சாட்சி பெற்றுக்கொண்டாதான் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. ஆமென். ஸோ இப்பொழுதும் இந்த காரியங்களா ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக அடியேன் இப்போது ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே உம்முடைய
வீட்டில் ஆண்டவரே அடியேனும் என் பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகளை நடத்துங்க. தேவையற்ற காரியங்களை விலக்கி உண்மையோடு ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் கூட வேறும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.